ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பெற்ற குழந்தைகள் கண்முன்னே தாய் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இராணுவத்தில் பணிபுரியும் பெண்ணின் கணவர் மீது பகீர் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழும் பெண்ணை அவரது கணவர்தான் திட்டமிட்டு கொன்றாரா? போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள வெட்டுக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் 34 வயதான ஜெர்மின். இவருக்கும் எல்லை பாதுகாப்பு படை வீரரான விஜயகோபால் என்பவருக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில் 9 வயதில் ஒரு மகளும் 7 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 5 வருடங்களுக்கு முன்பு அவரை விட்டு பிரிந்த ஜெர்மின் தனது குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தார். சம்பவத்தன்று இரவு ஜெர்மின் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது கையில் அரிவாளுடன் முகமூடி அணிந்த 2 நபர்கள் ஜெர்மின் வீட்டிற்குள் நுழைந்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் ஜெர்மினை கழுத்து மற்றும் கைகளில் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பினர். இதனை கண்டு பயந்து நடுங்கிய குழந்தைகளின் அழுகுரலை கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஜெர்மின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்து கிடந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த சாயல்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜெர்மின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த படுகொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமூடி கொலைகாரர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே ஜெர்மினின் கொலை குறித்து அவரது கணவர் விஜயகோபால் குடும்பத்தினர் மீது சந்தேகம் இருப்பதாக ஜெர்மினின் தந்தை மைக்கேல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். ஒரு பொண்ணு கூட அவர் ஏற்கூட படிச்சுதான் அவர் கூட அந்த பொண்ணு கூட சுத்துறது, இதை தட்டி கேட்டா என் பொண்ணு அடிக்கிறது. ஒரு நேரம் அடிச்சு கீழே தள்ளி கழுத்துல காலை வச்சு மிதிச்சு நெரிச்சு கொள்ற அளவுக்கு இதாயிடுச்சு. அப்பவும் நாங்க அங்கிருந்து ஓடி வந்து நான் சரி குடும்பமாவா இப்ப சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்பினேன். கூட்டிட்டு போயாச்சு. நேத்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. நைட் 9 மணிக்கு அடியாட்கள் அனுப்பி வெட்டி கொண்டுட்டு வந்திருக்காங்க. என் பொண்ணு சாவல ஒரு நீதி வேணும், அந்த பேரம் பேத்தியை வளர்க்குறதுக்கு ஒரு பாதுகாப்பு இடம் வேணும், அதுக்குள்ள செலவுக்குள்ள காசு. இனிமே நான் சம்பாத்தியம் பண்ணி என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாது. என் பையன் ஒருத்தன் அவனும் இறந்துட்டான். இந்த பிள்ளைங்களை நான் காப்பாற்றணும், எப்படி காப்பாற்ற? ஏற்கனவே ஜெர்மினை லாரி ஏற்றி கொலை செய்ய முயன்றதாக அவரது கணவர் விஜயகோபால் மீது இவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் கொலையாளிகள் பிடிபட்டால் மட்டுமே கொலையின் உண்மை பின்னணி குறித்தும் குற்றவாளிகள் குறித்தும் தெரிய வரும்.